தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். உடல் இயங்குவது எப்படி என்று பார்ப்போம். நாம் சுவாசிக்கும் சுவாசத்தினால் தான் உயிர் வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம். அது தவறு. மீன் தண்ணீரில் பிராணனை சுவாசிக்கிறது. அதே மீனை தரையில் எடுத்து போட்டால் சுவாசம் செய்ய முடியவில்லை. அது ஏன்? பிராணன் தான் வெளியே நிறைய இருக்கிறதே, பின் ஏன் அதனால் சுவாசம் செய்ய முடியவில்லை? மீன் தண்ணீரை வாயால் இழுத்து இரண்டு புறமும் உள்ள கில்ஸ் எனப்படும் காது போல இருக்கும் உறுப்பை வழியே தண்ணீரை அனுப்பி அதன் மூலம் கிடக்கும் பிராணனை சுவாசம் செய்கிறது. இங்குதான் ஒரு ரகசியம் உள்ளது. தண்ணீரை வாயால் இழுத்து அதில் உள்ள பிராணனை சுவாசிக்க தெரிந்த மீனுக்கு வெளியே வந்தால் பிராணனை சுவாசம் செய்ய தெரியவில்லையே, ஏன்? தண்ணீரில் வேகமான சுழற்சியில் தான் மின்சாரம் எடுக்கிறோம். அதுபோல மீன் தண்ணீரை சுழற்சி செய்து அதிலிருந்து பிராணனை உற்பத்தி செய்து சுவாசம் செய்கிறது. அப்பொழுது இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. அந்த பிராணன் மின் அணுக்களை உற்பத்தி செய்து அந்த உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. மனிதன் சுவாசம் செய்யும்போது நுரையீரலில் பம்ப் செய்து காற்றை இழுத்து சுழற்சி செய்து அதிலிருந்து மின் அணுக்களை உற்பத்தி செய்து இதயத்துக்கு அனுப்புகிறது. காற்றின் மூலமாக இதயம் லேப்டாப் என்ற ஒளியுடன் அதை கிரகித்து அந்த மின் அணுக்களை இரத்தத்தில் கலந்து அதை ஓடவிட்டு மூளை வரைக்கும் செல்லுமாறு அந்த மின் அணுக்களை அனுப்புகிறது. மின் அணுக்களை பெற்ற மூளை மற்ற உறுப்புகளை இயங்க வைக்கிறது. காற்றாலையில் மின்சாரம் அடிக்கிறோம். அதுபோல இந்த சுவாச காற்றில் மின்னணுக்கள் உருப்பெற்று நம் தேகத்தில் வேண்டிய உயிரை மின்சாரம் போல கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நுரையீரலில் கோளை படைந்து வலுவிழந்து விட்டால் வியாதி வரும், ஆயுள் குறையும், மரணம் வரும். மின் ஓட்டம் பற்றாக்குறையினால்தான் மரண தருவாயில் சில பேர் வேகமாக இழுத்து மூச்சிறைப்பார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது மின்னோட்டம் அதிகம் தேவை என்பதால் நுரையீரல் வேகமாக மூச்சை இழுத்துவிடும். அப்பொழுது மின்னோட்டம் அதிகமாக உற்பத்தியாகும். அது மேலும் வலுவுடன் ஓட பலம் தரும். நுரையீரல் இயங்குவது நின்றுவிட்டால் மின்னோட்டம் தடைபடும். இரத்தத்தில் மின்னோட்டம் இல்லாமல் மூளைக்கு மின்னோட்டம் கிடைக்காது. பின் எல்லா அவயங்களும் தன் இயக்கத்தை நிறுத்திவிடும். மின்சாரம் இல்லை என்றால் இயந்திரம் நின்றுவிடும் அல்லவா? சுவாசம் மட்டும் போதுமென்றால் இறந்த உடலுக்கு காற்றை உள்ளே செலுத்தினால் உயிர் வர வேண்டும் அல்லவா? அப்படி வருவதில்லையே, ஏன்? அந்த சுவாசத்தில் மின்னோட்டம் இல்லை. காற்றை நுரையீரல் எடுத்து அதை பம்ப் செய்து அதிலிருந்து மின்சாரம் உண்டு பண்ணி அதை இரத்தத்தின் மூலமாக நம் உடலுக்கு உயிர் அணுக்குவாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உண்ணும் உணவிலும் மின் உற்பத்தி தான் நடக்கிறது. உணவை அரைப்பதன் மூலம் அதிலிருந்து மின் அணுக்கள் உற்பத்தியாகி அதை தேகம் உறிஞ்சுகிறது. இதன் மூலம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. எப்படி மின்சாரம் இல்லாமல் இங்கு எந்த பொருளும் இயங்காதோ அதுபோல மின்னோட்டம் இல்லாமல் நமது தேகத்தில் உள்ள எந்த உறுப்பும் இயங்காது. இந்த மின்னோட்டமே தேகத்துக்கு எரிபொருள். ஒரு பழமொழி உண்டு, இரத்த ஓட்டம் உள்ளவரை பேசுவான், இரத்த ஓட்டம் இல்லை என்றால் பேசாமல் இருப்பான் என்று. மின்னோட்டம்தான் இரத்தத்தை ஓட செய்யும். ஆக நம் உடம்பில் மின்னோட்டம் இல்லை என்றால் நமது தேகம் ஓட்டம் பிடித்துவிடும். இந்த சுவாசம் செய்யாமலும் உணவு உண்ணாமலும் நமது தேகத்தில் மின்னோட்டத்தை ஓட்ட வைக்கலாம். அது எப்படி என்றால் நாம் உண்ணும் உணவும் சுவாசம் செய்து பிராணனாக மாறும். பிராணசக்தி பிறகு இவை இரத்தத்தில் கலந்த பிறகு விந்துவாக மாறும். மின்சாரம் இந்த விந்தில் தான் சேமித்து வைக்கப்படுகிறது. அதனால தான் நீ விந்தை வெளிவிடும்போது உடலில் மின்சாரம் பாய்வது போல் ஒரு நிமிடம் தோன்றும். அதனால தான் அதிகம் போகம் கூடாது என்று கூறுகிறார்கள். மின்சக்தியை இப்படி விரயம் செய்யாமல் அதை ஞானிகள் அமிர்தமாக மாற்றி உடலெல்லாம் பரவ செய்து நம் தேக மின்காந்த அலைகளாக வீற்றிருப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் உடலுக்கு காந்த சக்தி உருவாகிறது. இந்த மின்னணுக்களே அண்டத்தில் உள்ள பிரம்ம சக்திகளை கிரகிக்கிறது. யோக சக்திக்கும் உறுதுணையாக உள்ளது. இதை குண்டலினி சக்தி என்று பெயர் வைத்து அழைக்கிறார்கள். இந்த காற்றினால் உண்டான மின் சக்தியை போல் நம் தேகத்தில் சுழுமுனை நாடியை திறந்து அதில் சுவாசம் செய்தால் அதில் மின்னோட்டம் பெற்று அந்த மின்னோட்டம் சிரசில் உள்ள உயிரை மின்சக்தியால் ஒளிபெற செய்து ஜோதியாய் தோன்ற செய்யும். இதைத்தான் வள்ளலார் காட்டிய 7 திரைகள். தாதுக்கள் 7 நிலைக்கு பின் விந்துவாக மாறி அது அமுத ஜோதியாக மாறும். மின்னணுக்கள் ஜோதியாக உருப்பெறும். விந்து ஒளிவடிவாக உருவாகும். இதைத்தான் சித்தி அடைதல் என்று கூறுகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத மின்னோட்டம்தான் அனைத்தையும் ஓட்ட வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற பொருள்பட இந்த நோக்கில்தான் கூறினார்கள். கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் தானே அனைத்தும் இயந்திரத்தை ஓட்டுகிறது. அதுபோல கண்ணுக்கு தெரியாத மின்னணுக்கள் தான் அண்டங்களையும் அண்ட சராசரையும் இயக்குகிறது. அதுதான் நம்மையும் இயக்குகிறது. அதுதான் பிரம்மம். இந்த அணுக்களை ஒன்று குவித்து அதை ஜோதியாய் மின்ன வைப்பதுதான் வாசியோகம். சித்தர்கள் இந்த மின்னோட்டத்தை ஏற்படுத்தியே
உயிரை மீட்டெடுத்தனர், உயிர் பிழைக்க வைத்தனர். இந்த மின்னணுக்கள் எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம். கோயில் கலசத்தில் மின்னோட்டம் ஈர்க்கப்படும். ஓம் என்று கூறுவதனால் மின்னோட்டம் உருவாகும். மௌனத்தினால் மின்னோட்டம் உருவாகும். சூரிய சக்தினால் மின்னோட்டம் ஏற்படும். வாசியோகத்தில் மின்னோட்டம் ஏற்படும். இடி இடிக்கும் போது மின்னணுக்கள் உற்பத்தியாகும். மின்சாரம் விளக்கு எரியும் போது மின்னணுக்கள் உருவாகும். அமுத நிலையில் மின்னணு உற்பத்தியாகும். இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வணக்கம்.